வணக்கங்கம்மா. வணக்கம். அம்மா நீங்களாம் பஸ்ல வரலாங்களா? ஏன் எல்லாரும் என்ன பார்த்து எழுந்திருச்சு நிக்கிறீங்க? உங்க முன்னாடி அவங்க எப்படிமா உட்காருவாங்க? அவங்க நின்னா நின்னுட்டு போகட்டுமா? 6 வருஷமா நான் கண்டக்டரா நின்னுட்டு இருக்கேன். நீங்க மண்ணை தொட்டாலே பொண்ணாகிற காலம் வந்தாச்சு. நீங்க மனசு வச்சா இந்த கண்டக்டர் வேலை செக்கிங் இன்ஸ்பெக்டர் வேலையா மாறிடும். ஜோதி முருகா, வண்டியா வழக்கம் போல ஓட்டாம அழுங்க அவங்களுக்காம ஓட்டப்பா. அம்மா வந்திருக்காங்கல்ல. கொஞ்சம் நில்லுமா. அம்மா என்னம்மா பாக்குற? ஆளே மாறி இருக்கேன்னா வீட்டுக்குள்ள போய் பாரு, எல்லாமே மாறி இருக்கு. அது சரி, நான் போட்டியில ஜெயிச்சு பரிசு வாங்கிட்டேன். கொண்டா, எனக்கு தெரியும் நீ பரிசோட வருவேன்னு. இந்த பாரு, இனிமே நீ கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு போகணுங்கிற அவசியம் இல்ல. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்காரு. என் வயித்துல பிறந்ததுலயே நீதாம்மா அதிர்ஷ்டக்காரி. இந்த ஊரு கண்ணே உன் மேல பட்டிருக்கோம். நீ நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்க முடியும் கண்ணு. தூ தூ தூ. கொண்டாங்கம்மா, அடுப்பு போட்டுற. இது யாரு? நம்ம வீட்டு வேலைக்காரிமா. நீ வருவேன்னு காலை சுத்தணி போட்டு வச்சிருக்கா, டிஃபன் பண்ணி வச்சிருக்கா. நீ போய் குளிச்சுட்டு சாப்பிடு. உனக்கு மத்தியானம் விதவிதமா சாப்பாடு பண்ணணும். லக்ஷ்மி அக்கா, எப்பக்கா வந்த? என்ன இதெல்லாம்? அக்காவுக்கு ஒரு குட் நியூஸ் தெரியுமா? உன்னாலதான் எனக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு. நீதான் பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போற. அக்கா, நான் வெளியூருக்கு படிக்க போகும்போது அம்மாவையும் கூட்டிட்டு போறேன்க்கா. புஷ்பவல்லி, சித்தப்பா, அன்னைக்கு நீ வாங்கி கொடுத்த சட்டை நல்லா இருக்கா? என்னடா மூஞ்சிலேயே முழிக்க வேண்டாம்னு சொன்னவன் வீட்டுக்குள்ளார வந்து முகம் கொடுத்து பேசுறேன்னு நினைக்கிறியா? இதுக்கெல்லாம் காரணம் சின்னதுரை ஐயா தான். ஏன்னா அவருக்கு உன்னை பிடிச்சு போய் உன்னை பொண்ணு பார்க்க வந்து இந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச நேரம் எங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைச்சிருச்சு. என்னம்மா அப்படி மலைச்சு போய் நிக்கிற? அந்த பெரிய மனுஷன் உன்னை பொண்ணு கேட்க வராருன்னு கேள்விப்பட்ட உடனே நானும் இப்படிதான் மலைச்சு போய் நின்னேன். நிச்சயதார்த்த அன்னைக்கு உனக்கு எவ்வளவு ஆசையா சீர்திருத்தி கொண்டு வந்தார் தெரியுமா? உள்ள போய் பாரு. புஷ்பலி பட்டணத்துல இருந்து வந்துட்டாலாமா? நீ இந்த 2 பொட்ட பிள்ளையில வச்சுட்டு படாத பாடுபடுற. நீ எல்லாத்தையும் அந்த பெரிய மனுஷன் பாத்துக்குவாரு விடு. ஆமா, பிள்ளை கல்யாணத்துல இஷ்டம் தானே? படிப்பு கிடிப்பு சாக்காடு சொல்லி கல்யாணம் தள்ளி போட்டுற போற, அதான் கேட்டேன். மழைக்கு கோயில்ல உண்டு ஆண்டிக்கு அந்த கோயிலே சொந்தமான மாதிரி சின்னதுரையா சம்சாரத்துக்கு என் பொண்ணு உதவியா இருக்க போக இன்னைக்கு அவளே இந்த வீட்டுக்கு எஜமானியா போறா. இந்த மாதிரி வாழ்க்கை எத்தனை பேருக்கு அமையும்? அவ மட்டும் வேண்டான்னு சொன்னானா நாங்க அத்தனை பேரு நாண்டுடு செத்து. எனக்கு வரப்போற கணவர் மல்லிகைப்பூ வாசனையை கூட முதல்ல என்னோட பொண்ணுல இருந்து தெரிஞ்சுக்கிறவரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். புஷ்பவல்லி, இந்த வீட்டு மாடிப்படியிலிருந்து வாசப்படி வரைக்கும் உனக்கு எல்லாமே தெரியும். நீ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருந்தா இதை பிடிச்சிருக்கா அதை பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டிருப்பேன். ஆனா என்ன பிடிச்சிருக்கான்னு மட்டும்தான் என்னால கேட்க முடியும். பிடிச்சிருக்குல்ல? என்ன புஷ்பவல்லி, நான் பேசிட்டே இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற. என்ன பிடிக்கலையா? நான் உயிரோட இருந்தாதானே எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்றதுக்கு. என்னைக்கு நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அன்னைக்கே நான் செத்துட்டேன். இப்ப வெறும் உடம்புதான் இந்த கட்டலுக்கு வந்திருக்கு. வாழ்ந்தா சின்ன தூரம் மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு செத்து போன பொண்டாட்டிய நினைச்சுக்கிட்டு
உத்தமரா வாழணும்னு காலேஜ்ல பேசி ஜெயிச்சிட்டு வந்தேன். ஆனா இங்க சம்சாரத்தோட சமாதி மேல புல்லு முளைக்கிறதுக்கு முன்னால சாந்தி முகத்தை நடத்துற ஒரு சாதாரண மனுஷன் தான் இந்த சின்னதுரை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப தோத்து போய் நிக்கிறேன். தீர விசாரிக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டாரு சின்னதுரன் பெருசா பேசிக்கிறாங்க. காப்பாத்துற சாமியில கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு வார்த்தை கூட என்ன கேட்காம கல்யாண தீர்ப்பு எழுதி தட்ட மாத்தி என் தலையெழுத்தையே மாத்திர நீங்களா காப்பாத்துற சாமி. என்னோட எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு கோட்டை கட்டி வச்சிருந்தேன். என்னென்னலாம் சாதிக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். எதையாவது கேட்டீங்களா? எதை பத்தியும் கேட்காம சந்தையில இருந்து ஆட்ட வேலைக்கு வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெட்டத்துக்கு சம்மதம் கேட்கிற மாதிரி என் கழுத்துல 3 முடிச்சு போட்டுட்டு கட்டல் வரைக்கும் எழுதிட்டு வந்து பிடிச்சிருக்கான்னு கேக்குறீங்க. நான் ஏழை பொண்ணு இருக்கிறதால தானே. நிச்சயமா இல்ல. உனக்கு பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பீங்க? சாகுற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சு உங்ககிட்ட தட்ட மாத்தினாங்களே. என்ன பெத்தவங்க அன்னைக்கு செத்து போயிருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் நான் உங்க முன்னாடி கழுத்தை நீட்டினேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. எத்தனை தடவை உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், எத்தனை தடவை உங்களை பார்த்திருக்கேன். என்னைக்காவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையோட நான் உங்களை பார்த்திருக்கேனா? ஆனா நீங்க பார்த்திருக்கீங்க. நான் நிக்கும் போது நடக்கும் போது என்ன பார்த்து ஆசைப்பட்டிருக்கீங்க. புஷ்பவலி, நீ எப்படி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சியோ அதே மாதிரிதான் இந்த ஊர்க்காரன் கட்டாயத்துக்காகவும் என் மாமாவோட சந்தோஷத்துக்காகவும் தான் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். நீ இந்த வீட்டு மேல வச்சிருக்க அக்கறை பார்த்து, அந்த குழந்தை மேல வச்சிருக்க பாசத்தை பார்த்து உனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கும் நான் நினைச்சுதானா தப்பா இருக்கலாம். ஆனா என்னோட உடம்பு சுகத்துக்காக உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்ன பாரு, அது தப்பு. அந்த மாதிரி எண்ணத்தோட ஒரு நாள் கூட உன்னை நான் பார்த்ததில்ல. நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்க மாட்டேன். அதனாலதான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். எப்ப உன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டியோ இனிமே என் மூச்சு காத்து கூட மேலப்படாது. அந்த குழந்தைக்காக தான் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கிறது சத்தியமா இருந்தா ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன். என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஹாய் புஷ்பா, நீ எங்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஆமா, என்ன இந்த பக்கம்? கம்பெனி வேலையா கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீ எங்க இந்த ஊருக்கு அதிசயமா? கோயிலுக்கு போலான்னு கிளம்புனேன். வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏய், என்னடி இது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி எனக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல? வீட்டுல திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. யாரையும் கூப்பிடுற சூழ்நிலையில இல்ல. என்னடி, உன் மனசுக்கு பிடிச்சவர் தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? அன்னைக்கு காலேஜ் பேச்சு போட்டியில் நீ பேசினியே, நினைவிருக்கா அவனுக்கு? எனக்கு புருஷனா வரவரு மல்லிகைப்பூ வாசனை கூட என் கூந்தல் தான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னியே. நீ ஆசைப்பட்ட மாதிரி தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க? வண்டியெல்லாம் பார்த்தா பெரிய படக்கார இடம் போல தெரியுது. ஆமா, படத்தை காட்டி யாரும் உன்னை விலைக்கு வாங்கிடலையே. நல்ல பிளேட் போடுறேனா? ஆமா, உங்க வீட்டுக்காரங்க உன் கூட வரலையா? இல்ல காட்டுல சீதைக்கு வேண்டி மான் தேடி போயிருக்காரா? என்னடி, வீட்டுக்கார கேட்டா டிரைவரை பாக்குற? ஆமா, டிரைவர் உன் வீட்டுக்காரர வண்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டாரா என்ன? ஐயோ இல்ல, அப்படியே ஒண்ணும் இல்ல. இவர்தான். அது வந்துங்க, ஐயா வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்காருங்க. வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். அம்மா கோயிலுக்கு போனாங்க. அப்படியா? ஏய், விஷயம் என்னன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் இப்படி மலங்க மலங்க முழிச்சுக்கிட்டு இருக்க?
கூடி சீக்கிரம் நான் உன்னை பார்க்க உங்க ஊருக்கு வர வேண்டியிருக்கும். அப்ப அவரை பாத்துக்கிறேன். வரேன். பாய். ஒரு நிமிஷம். இது எனக்காக வாங்கினேன். உன் கல்யாணத்துக்கு தான் வர முடியல. இது என் பிரசன்டேஷனை வச்சுக்க. தேங்க்யூ. யூ வெல்கம். என்னாச்சு உனக்கு? ஏன் எல்லா பறவையும் திறந்து விடுற? என்னாச்சு? நம்மளோட சந்தோஷத்துக்காக இதுங்களோட சுதந்திரத்தை பறிக்க கூடாது. இப்படிதான் சில பேர் தங்களோட சுயநலத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அடுத்தவங்களோட சுதந்திரத்தை பறிச்சிடறாங்க. நீ இன்னும் மாறவே இல்ல, அப்படியேதான் இருக்க. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். டிரைவர் வரேங்க. ஏன் என் ஃப்ரெண்டு கிட்ட நீங்க டிரைவர்னு சொன்னீங்க? உனக்கு வர புருஷன் எப்படி எல்லாமோ இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க. நம்ம விஷயம் உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சா உனக்கு அவமானமா இருக்குமே தான் அப்படி சொன்னேன். சாரி சார், தெரியாம பட்டுச்சு. க்ளீன் பண்ணிடுறேன். சாரி சார். சார் சார், அதை குடிக்காதீங்க சார். கூல்ட்ரிங்க்ஸ் அதை மாத்தி வச்சுட்டான். யோ இங்க வாயா. சார் ஏற்கனவே தண்ணியை கீழே கூட்டிட்ட, இப்ப கூல்ட்ரிங்க் சார் மாத்தி வச்சுட்ட. இப்படிதான் வேலை பாக்குறதா? சார் அது வந்து சார், என்ன சார் பிரச்சனை? அவனையே கேளுங்க. என்னடா சார், பக்கத்து டேபிள்ல இருந்த கூல்ட்ரிங்க்ஸை மாத்தி வச்சிட்டேன் சார். உன் கூட பெரிய தொல்லையா போச்சு. பேசாம மூட்டையை கட்டிக்கிட்டு ஊருக்கு கிளம்பு. போடான்னு சொல்றேன்ல. பரவாயில்ல விடுங்க. வர மாதிரி நின்னுகிட்டு. சார், உங்களுக்கு வேற கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்க சொல்றேன் சார். வாங்க போலாம். என்னங்க, ஏன் ஒரு கூல்ட்ரிங்க் விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? உங்களால தானே அந்த பையனுக்கு வேலை போயிடுச்சு. அடுத்தவன் குடிச்சதை நம்ம டேபிள்ல கொண்டு வந்து வச்சானே, அது சாதாரண விஷயமா? அதனால தான் வேலை போச்சு. ஒரு சாதாரண கூல்ட்ரிங்க் எச்சியானது உங்களால தாங்கிக்க முடியலையே. எனக்கு வாழ்க்கையே எச்சி ஆயிடுச்சே. அதுக்கு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? மாப்பிள மாப்பிள மாப்பிள, ஐயோ அது மணிப்பூர் ஆகும் மாப்பிள, அதை ஏன் பரப்புறீங்க? மாப்பிள மாப்பிள, மாட போறாங்க மாப்பிள, சூப் வச்சு குடிக்கலாம் இப்படி சொல்லிட்டீங்களா மாப்பிள? ஐயோ, பொட்டு வைக்கிற நேரத்தில் இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு பறக்குறீங்களே, விலைவாசி மாதிரி பறக்குற. ஏகப்பட்ட எல்லாம் செலவு போடுங்க, ஒன்றும் பேச போட்டே. மாப்பிள மாப்பிள, சொன்ன கிளம்ப வேண்டாம் மாப்பிள. மாப்பிள மாப்பிள மாப்பிள, இது தேன் சுத்துக்கு மாப்பிள, அதுக்குள்ள கை விடுறீங்க. ஐயோ, வருத்தா ராய் பகோட மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள. ஈவினிங் டிஃபன் வச்சிருந்தேன், அட ஒரு 4 உருப்படியாவது வைங்க மாப்பிள. போங்க மாப்பிள. என்ன மாப்பிள, நீங்க பூரா சப்ஜாட பறக்க விட்டீங்களா நீங்க? மாமா, நம்ம சந்தோஷத்துக்காக சுதந்திரமா பறக்க வேண்டிய பறவைகளை எதுக்காக கூண்டில் அடைக்கணும்? அதனால தான் பறக்க விட்டுட்டேன். ஐயோ, புது பொண்டாட்டியோட கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மாப்பிள புத்தர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாளையில இருந்து கறியே எடுக்க மாட்டாங்க போல இருக்கே. காலம் பூரா கோதுமை கஞ்சி தானா? கிழிஞ்சது போ. சுதந்திரம் கொடுக்கறதுக்காக பறவைகளை திறந்து விட்டீங்களா, இல்ல என் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக திறந்து விட்டீங்களா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக திறந்து விடல. உனக்கு பிடிக்காது எதுவுமே இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு தான் திறந்து விட்டேன்.
இந்த பொம்மை பாருங்க. ஒரு நிமிஷம். நல்ல வேலை, நீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். குழந்தைக்கு வச்சிருந்த பால் கீழே கொட்டிருச்சு. வேற பால் இல்ல, கொஞ்சம் ஊத்திட்டு கொடுத்துறேன். என்ன யோசிக்கிற? குடுமா. என்னங்க என்ன இந்த பால் குழந்தைக்கு வேண்டாங்க. ஏன் இந்த பால் விஷமா கலந்துருக்கு? குடிச்சிட்டு தூங்கு, நான் குழந்தைய தூங்க வைக்கிறேன். இந்த பால்ல தூக்க மாத்திரை கலந்துட்டேன். என்ன சொல்ற? மாமா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்கிறதுக்காக நீ ஏமா இந்த முடிவுக்கு வந்த? நான் என்னைக்காவது ஒன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கேனா? அந்த கடவுளே வந்து என் கூட சேர்ந்து வாழுன்னு சொன்னாலும் நீ உன் முடிவை மாத்திக்க வேண்டாம். அழகான பட்டு புடவையை முள்ளு மேல தூக்கி எறிஞ்சிட்டு அதை சேதப்படாம எடுக்கவும் முடியாம அப்படியே விடவும் முடியாம தினம் தினம் நான் வேதனைப்பட்டு இருக்கேன். மறுபடியும் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு எனக்கு தீராத வேதனை கொடுத்துறாத.